அகத்தியர் என்பவர் தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர், சப்த ரிஷிகளில் ஒருவர், தமிழ் மொழியின் தந்தை மற்றும் முதல் தமிழ் இலக்கண நூலான அகத்தியம் ஐ இயற்றியவர். இவர் சிவபெருமானிடம் தமிழை பயின்றதாகவும், தென்திசைக்குச் சென்று அகத்தியம் என்னும் இலக்கணத்தை வகுத்ததாகவும், மருத்துவம், சோதிடம் போன்றவற்றில் வல்லுநராக இருந்ததாகவும் தமிழ் மரபுகள் கூறுகின்றன. அகத்தியரை பற்றிய முக்கிய தகவல்கள். 1. தமிழுக்கு ஆற்றிய பங்கு. அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை இயற்றி தமிழுக்கு இலக்கணம் வகுத்ததால் தமிழ் முனிவர் என்றும் அழைக்கப்படுகிறார். 2. சிவபெருமானின் சீடர். சிவபெருமானின் திருமணத்தைக் காண வடதிசைக்குச் சென்றபோது தமிழை சிவனிடம் கற்று தமிழ்நாட்டில் போதித்தார். 3. சப்த ரிஷிகளில் ஒருவர். 7 ரிஷிகளில் ஒருவராகவும் ஞானியாகவும் போற்றப்படுகிறார். 4. பெயர்க்காரணம். நான் என்ற அகந்தையை அடக்கியதால் அகத்தியர் என பெயர் பெற்றார் என்றும், இன்றியமையாதது என்ற பொருளில் அகத்தியம் என பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. 5. பல்வேறு துறைகளில் நிபுணர். இலக்கியம், இலக்கணம், இசை, மருத்துவம், சோதிடம், உளவியல் போன்ற பல துறைகளில் வல்லுநராக திகழ்ந்தார். 6. பிற நூல்கள் மற்றும் அறிவியல் உண்மைகள். அகத்தியம் தவிர பல மருத்துவ நூல்களை இயற்றியுள்ளார். குடத்திலிருந்து தோன்றியதால் குடமுனி, கும்பயோகி என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் பிறப்பிலேயே தாயின் கருப்பைக்கு வெளியே கருத்தரித்து வளர இயலும் என்ற அறிவியல் உண்மையை பொதிந்துள்ளார். 7. சீடர்கள். போகர், மச்சமுனி, தொல்காப்பியர் போன்றோர் இவரது சீடர்கள். மற்றும் 8. சமாதி. திருவனந்தபுரம் அனந்தசயனத்திலும் கும்பகோணத்திலும் இவரது சமாதி இருப்பதாக கூறப்படுகிறது.